अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये. வடநாட்டு திருத்தலங்களுக்குள்ளே நரசிம்மப் பெருமானுக்கென்றே ஏற்பட்டது அகோபிலம் என்கிற அழகான திவ்ய க்ஷேத்திரம். இந்த மலையில் பகவான் 9 வடிவங்களோடு நவ நரசிம்மர்களாக காட்சி கொடுக்கிறார். ஒரு நரசிம்மர் பிளந்து கொண்டு பிறந்த போதே ஹிரண்யகசிபு அவரை பார்த்து பயந்து போனான். ஆனால் இங்கோ 9 நரசிம்மர்களை நாம் ஆனந்தமாக தரிசித்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே நரசிம்மர் உக்ரமானவரா அல்லது சௌமியமாக இனிமையாக இருக்கக்கூடியவரா என்பது நம்முடைய மனதை பொறுத்துத்தான் உள்ளது. நாம் தவறுகளை செய்திருந்து அதற்கு வருத்தமும் படாமல் அகங்காரத்தோடு வாழ்ந்திருந்தோம் என்றால் நரசிம்மனை பார்த்தால் நமக்கு பயமாகத்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய தவறை உணர்ந்து அந்த பகவான் நம்மை ரட்சிப்பதற்காக வருகிறார் என்கிற எண்ணம் இருந்தால் ஆனந்தமாக நரசிம்மனை தரிசிக்கப் போகிறோம். அப்படித்தான் நாமும் நவ நரசிம்மர்களுக்குள்ளே 5 நரசிம்மர்களை இதுவரை தரிசித்துள்ளோம். அதாவது ஜுவாலா நரசிம்மர், மாலோல நரசிம்மர், வராக நரசிம்மர், அகோபில நரசிம்மர், காராஞ்ச நரசிம்மர் என்று 5 நரசிம்மர்களை ஒரு சேர ஒரு மலையில் அவர்கள் சேர்ந்து இருக்கிறபடியாலே முதலில் தரிசித்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து மேலும் உள்ள 4 நரசிம்மர்களையும் இனி வரும் பகுதிகளிலே தரிசிக்கலாம். இந்த க்ஷேத்திரம் அகோபிலம் என்றும் தார்க்ஷ்யாத்ரி என்றும் சிங்கவேள் குன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தை பற்றி திருமங்கையாழ்வார் பாடும் பொழுது சென்று காண்டற்கு அரிய கோயில் என்று பாடுகிறார். மென்னபேழ்வாய் வாழையிர்த்தோர் கோளரியாய் அவுணன் பொன்ன ஆகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் நின்ன செந்தி மொண்டுசூரை நீழ்விசும்பூடி இரிய சென்று காண்டற் கரிய கோயில் சிங்கவேள் குன்றமே என்று திருமங்கையாழ்வாருடைய மங்களாசாசனம். இங்கு எப்போதும் வெப்பம் அதிகமாக இருக்குமாம். அதனால் அவ்வப்போது காட்டு தீகளெல்லாம் பற்றி கொண்டு எரியுமாம். அந்த காட்டுத்தீ சாதாரணமானதல்ல. நின்ற செந்தி மொண்டு சூறை நீழ்வெசும்பு ஊடு இரிய என்று தெரிவிக்கிறார். கீழே பூமியிலே எரியத் தொடங்கின நெருப்புகள் எல்லாம் வானத்தையே மறைக்கும் அளவுக்கு உயர்ந்து எரிகின்றனவாம். அப்படி ரொம்ப பயங்கரமான சூடாக இருக்கக்கூடிய இடம். அதோடு கற்கள், முள்ளு, வேடர்கள், விலங்குகள் இவையே இருக்கிறபடியால் சென்று காண்டற்க அரிய கோயில் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அவர் எப்படி போனார் என்றால் ஆடல்மா என்று ஒரு குதிரை, அந்த குதிரை மீது ஏறித்தான் ஒவ்வொரு திவ்யதேசத்தையும் திருமங்கையாழ்வார் சென்று தரிசித்தார். அதே போலத்தான் அகோபில நரசிம்மரையும் தரிசித்திருக்க வேண்டும். தற்போது நாம் செல்லுகிறோம். நம்மால் நடந்து போய் சேவிக்க முடியாது. நம்மால் அல்லது வேற ஏதாவது தூக்கி கொண்டாவது போக முடியுமா? அதற்கென்று இன்றைக்கு வண்டி முதலான வசதிகள் உள்ளன. அதனால் ஆனந்தமாக போய் சேவித்து விட்டு வருகிறோம். ஆனால் வண்டியில் போவதற்கு கூட கடினமாகத்தான் இன்றும் இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது நவ நரசிம்மர்களுக்குள்ளே ஒருவரான பாவன நரசிம்மர் என்பவரை பற்றி. பாவனம் என்று சொன்னால் புனிதமாக்கக்கூடியது என்று பொருள். பகவான் தானே புனிதன், போழ்ந்த புனிதனிடம். இதே பாசுரங்களில் திருமங்கையாழ்வார் பாடும் பொழுது தன்னுடைய வள்ளுகிறால் போழ்ந்த புனிதன் நரசிம்ம பெருமானை மிகவும் புனிதமானவர் என்று தெரிவிக்கிறார். உடம்பு முழுக்க ரத்தம் தோய்ந்திருப்பவர் புனிதமானவர்னு சொல்லுவோமா? அழுக்கானவர், கோரமானவர் என்று தானே சொல்ல வேண்டும். என்றால் பகவானுடைய புனிதத்தன்மை தன்னுடைய பக்தனுக்காக ஹிரண்யகசிபுவை அழித்தாரே. உண்மையில் பார்த்தால் பிரஹ்லாதனும் எனக்கு குழந்தைதான், ஹிரண்யகசிபுவும் எனக்கு குழந்தைதான். அதனால் ஹிரண்யகசிபு பிரஹ்லாதனை அடித்தாலும் வெட்டினாலும் எத்தினாலும் குத்தினாலும் நான் எதுவுமே தலையிட மாட்டேன் என்று பகவான் சொல்லி இருக்க முடியும். 2 குழந்தைகளுக்குள்ள எந்த தாயோ தகப்பனாரோ ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தரை விட்டு கொடுப்பார்களா? ஆனால் பகவானுடைய நேர்மை, புனிதத்தன்மை என்னவென்றால் ஒரு குழந்தை பிரஹ்லாதன் நல்லவனாக இருந்தான், அப்ப அவனுக்குத்தான் நான் துணை நிற்க வேண்டும். மற்றொருத்தன் என் ஆணைக்கு மீறி நடந்து அதர்மத்தின் வழி நடந்தபடியால் அவனை கொல்வதும் கூட தகுந்ததுதான் என்று
தன்னுடைய ஆசா பாசங்களுக்கு இடம் கொடுக்காமல் பக்தனுடைய நன்மையை பார்த்து நடந்து கொண்டாரே. உண்மையில பார்த்தா ஹிரண்யகசிபுவும் பகவானுடைய குழந்தை தான். அவனை கொல்லும்போது எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார். ஆழ்வாரே ஒரு இடத்துல பாடும்போது, அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாளுயர் சிங்க வருவாய் உளம் தொட்டு என்று பாடுகிறார். மார்புல போட்டு ஹிரண்யகசிபுவுடைய மார்பை கிழித்தார் நரசிம்ம பெருமான். கிழித்து அவன் உயிரை உடனடியாக போக்கவில்லையாம். தன்னுடைய கையை அவன் மார்புக்குள்ள வைத்து தொட்டு தொட்டு பார்த்தாராம். ஏதோ தேடுவது போல் இருந்தது. என்ன தேடுகிறார்னா உளம் தொட்டு, ஹிரண்யகசிபுவனுடைய உள்ளத்தை தொட்டு பார்த்து, ஏதாவது ஒரு மூலையில் என்னை பற்றின ஒரு நல்ல எண்ணம் இருக்குமா, பகவானிடத்துல நம்பிக்கையோ வேதங்களில் ஒரு ஈடுபாடோ பக்தர்களிடத்துல ஒரு நல்ல எண்ணமோ ஒரு மூலையில் இருந்தால் கூட இவனை மன்னித்து விடலாம் என்று பகவானுக்கு எண்ணம். அதுவும் இல்லாதபடியாலே கொன்றாரே தவிர ஆசைப்பட்டு பகவான் யாரையும் வதம் செய்வது கிடையாது. அப்ப பகவானுடைய புனிதத்தன்மை, பாவன நரசிம்மர்னு புனிதமானவராக ஏன் சொல்லப்படுகிறார் என்றால், தன்னுடைய பக்தனுக்காக தன்னுடைய மற்றொரு குழந்தையான ஹிரண்யகசிபுவை கொல்லுவதற்கும் முன்வந்தாரே, அதனால புனிதன் என்று ஆழ்வார் பாடுகிறார். அவர் மட்டும் புனிதனா இருந்தா போருமா, தரிசிக்க வரும் நம்மையும் புனிதம் ஆக்குகிறார். பகவானுடைய பெருமை அதுதான். பொதுவாக சில பொருட்கள் தாங்கள் மிக புனிதமானவையாக இருக்கும், ஆனால் மற்றவற்றை புனிதமாக்கவே முடியாது. ஆனால் இப்போ கங்கைன்னு எடுத்துக்கோங்க, தானும் புனிதமானவள், அதில் நீராடக்கூடிய நம்மையும் புனிதமாக ஆக்குகிறாள் அல்லவா. அதே போலத்தான் நரசிம்மனும் தானும் புனிதன். பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் ச மங்களம்னு சொல்றோமலே, பவித்திரமானவர், புனிதமானவர், பாவனர் என்று சொன்னாலே அவரோடு தொடர்பு பட்ட நம்மையும் புனிதமாக்குகிறார் என்று பொருள். அப்பேற்பட்ட நரசிம்ம பெருமான் பாவன் நரசிம்மர். அவர் ஒரு மலைக்கு மேலே உச்சியிலே சிகரத்திலே இருக்கிறார். அவரை தரிசிக்க போகும் என்றால் அதற்கென்று சில வண்டிகள், ஜீப்புன்னு சொல்கிறாளோ இல்லையோ, அந்த ஜீப்பில் தான் போகணும். நாம் இந்த ஊரிலிருந்து எந்த வண்டி பஸ்ஸில் போனால் பஸ்ஸெல்லாம் அந்த மலைக்கு போகாது. நாமே ஏதாவது நல்ல சொகுசான வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா அதுவும் அந்த இடத்துக்கு போகாது. அங்கே இருக்கிற ஜீப்பைத்தான் எடுத்துக்கணும். அதற்கு பாதை உண்டா? ரோடெல்லாம் நன்னா இருக்குமானா பாதையே கிடையாது. கல்லு மேலே மண்ணு மேலே ஏறி பாறாங்கல்லு மேலே தான் ஜீப்பே செல்லுகிறது. அதில் ஒரு 3/4 மணி நேரம், இடுப்பெல்லாம் கொஞ்சம் விண்டு தான் போகும். ஆனால் எப்படியோ பிடிச்சிட்டு போனோம்னால் நம்ம கொண்டு போய் மலை மேலே சேர்த்து விடுகிறார்கள். அங்குதான் பாவன நரசிம்மருடைய அழகான ஆலயம் சன்னிதானம் இருக்கிறது. துவஜஸ்தம்பத்தை தாண்டி சின்ன கோவில் தான், சுற்றி ஒரு பிரதட்சணம், நடுவில் பாவன நரசிம்ம சுவாமி கர்ப்ப கிரகத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ரொம்ப அழகான திருக்கோலம். தன்னுடைய இடது மடியிலே பிராட்டியை அமர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். வலது கையாலே அபயஹஸ்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். மேல் 2 திருக்கைகளில் சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். அவர் தலைக்கு மேலே ஆதிசேஷன் குடையாக பிடித்து கொண்டு இருக்கிறார். பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் விடாமல் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறார். நாம் போய் பார்க்கிறோம், இவர் நரசிம்ம பெருமான் ரொம்ப கோபமானவராயிற்றே என்றால் அவருக்கும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு ஆதிசேஷன் இருக்கிறார். கண்ணன் சின்ன விளையாட்டு குழந்தையாயிற்றே, அவருக்கும் கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கிறார். ராமன் பெரிய ராஜாவாயிற்றே, அவனுக்கும் கைங்கரியம் செய்கிறார். அப்ப கோபமோ கருணையோ, பெரியவரோ சிறியவரோ, பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் விடாமல் நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். ஆதி சேஷன், ஆதினா தொன்மையான மிக உயர்ந்த மூத்தவரான சேஷன் அடிமை தொண்டன் என்றுதான் அவருக்கு பெயரே. அவருக்கு இயற்பெயர் அனந்தன் என்பது. ஆனால் அந்த பெயர் யாருக்குமே தெரியாது. ஆதிசேஷன் ஆதிசேஷன் என்று தானே கொண்டாடப்படுகிறார். அவர் தலைக்கு மேலே குடை பிடித்து கொண்டிருக்கிறார். இடது திருவடியிலே பிராட்டி. பகவானே புனிதமானவர், அவரோடு கூட பிராட்டியும் சேர்ந்தாள். அவள் இன்னும் புனிதமானவள். ஒரு பக்தனுக்கு அருள்வது போல் தீயவர்களுக்கும் அருள மட்டும்தான் தெரியும் பிராட்டிக்கு. தீயவர்களிடத்துல கூட கோபம் காட்ட தெரியாது. அப்படி 2 பேருமாக சேர்ந்து மலைக்கு மேலே காட்சி கொடுக்கிறார்கள். அது மடியில செஞ்சுலக்ஷ்மின்னு தாயாருக்கு பெயர். கீழே சொல்லியிருந்தேன், இங்கு வேடர்கள் எல்லாம் அதிகம். அந்த வேடுவர்களினுடைய குலத்திலேயே மகாலட்சுமி தாயார் அவதரிக்க அவளை திருக்கல்யாணம் செய்து கொண்டார் பகவான். இந்த பாவன் நரசிம்மருக்கு போகும் வழியில் அருகிலேயே ஒரு சின்ன குகை இருக்கு. அந்த இடத்துல தான் மகாலட்சுமி தாயாருக்கான சந்நிதி உள்ளது. அங்குதான் பிறந்து வளர்ந்தாள். பிற்பாடு பகவான் திருக்கல்யாணம் செய்து கொண்டார் என்று செஞ்சுலக்ஷ்மி தாயாருடைய குகை ஒன்று. செஞ்சுலக்ஷ்மி தாயார் மடியிலேயே நரசிம்ம பெருமானுக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார். இது 6வதாக நாம் தரிசிக்கக்கூடிய நரசிம்மர் பாவன நரசிம்மர் என்று இவருக்கு பெயர். அதாவது தாயாருக்கு குகை உள்ளது. கனைத்த தீயும் கல்லுமல்லா வில்லுடை வேடருமாய் தினைத்தனையும் செல்லவொண்ணா சிங்கவேள் குன்றமே என்று எப்போதும் கனைத்த தீ, எப்போ பார்த்தாலும் தீ எரிந்து கொண்டிருக்கும்.
கல் இருக்கும், வேடர்கள் இருப்பார்களாம். இதுதான் திரும்ப திரும்ப அகோபிலத்தில் இருக்கக்கூடியது. அப்போ அடியன் பயப்படுத்தணும்னு சொல்லவே இல்லை. அவ்வளவு கஷ்டமான இடத்திலும் ஆழ்வார்கள் போய் பாடியிருக்கிறார்கள். இந்த இடத்திலும் பகவான் நமக்கு இன்னும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். எளிமையாக சேவிக்கக்கூடிய திவ்யதேசங்கள் சில, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் ஆனந்தமான அனுபவத்தை. இப்போ பத்ரிகாசிரமம் சேவிக்கணும், அது மலைக்கு மேலே போனால் தான் சேவிக்க முடியும். பத்ரிகாசிரமம் இங்கேயே கடற்கரையில் இருந்தால் வசதியாக இருக்கும் என்னால் இருக்கலாம். கடற்கரையில் எத்தனையோ திவ்யதேசங்கள் உள்ளனவே, அவற்றை இங்கு தரிசித்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் பத்ரிகாசிரமம், சாலக்கிராமம், திருவேங்கடம் முதலானவற்றை தரிசித்துக் கொள்ள வேண்டும். அப்படி எத்தனையோ இடங்களில் பாரதம் முழுவதும் அனைவருக்கும் காட்சி கொடுக்க வேண்டும் என்று பகவானுக்கு ஆசை. அதனால் தான் இத்தனை இடங்களில் எழுந்தருளி இருக்கிறார். இவர் 6வது நரசிம்மர், பாவன நரசிம்மர். அடுத்ததாக 7வது நரசிம்மர், அவருக்கு பார்கவ நரசிம்மர் என்று பெயர். அவர் எங்கே இருக்கிறார்னால், இந்த ஜீப்பில் ஏறுறீங்களோ இல்லையோ, ஜீப்பில் ஏறி பாவ நரசிம்மர் போவதற்கு முன்னாலேயே முதல்ல போகும் வழியிலோ திரும்ப வரும் வழியிலோ ஒரு சின்ன டீவியேஷன், கொஞ்சம் பாதையிலிருந்து விலகி வேறு ஒரு இடத்துக்கு சென்றோம் என்றால் அங்கதான் பார்கவ நரசிம்மர் என்று இருக்கிறார். இவருக்கு ஏன் பார்கவர்னு பெயர் என்றால், பரசுராமராலே தரிசிக்கப்பட்ட நரசிம்மர் இவர். பரசுராமரத்துக்கான பார்கவராமர் என்று பெயர். பிருகுவனுடைய வம்சத்தில் பிறந்தபடியால் பார்கவர் என்று பரசுராமருக்கு பெயர் உண்டு. அவர் இங்கே இருக்கக்கூடிய அக்ஷய தீர்த்தம் என்று இந்த கோவிலுக்கு அருகிலேயே ஒரு தீர்த்தம் உள்ளது. அந்த அக்ஷய தீர்த்தத்திலே நீராடி நரசிம்மனை தரிசிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆவலோடு தவம் செய்தாராம். அவருக்காகவே பகவான் இந்த இடத்துல தோன்றினபடியாலே பார்கவ நரசிம்மர் என்று பெருமானுக்கு திருநாமம். நமக்கு சந்தேகமா இருக்கும், பரசுராமரும் பகவானுடைய அவதாரம் தான், நரசிம்மரும் பகவானுடைய அவதாரம் தான், தானே தன்னுடைய அவதாரத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவாரா? அதுக்காக தபஸெல்லாம் பண்ணுவார்களா என்றால், பரசுராமர் நேரடியாக பகவானுடைய அவதாரமே கிடையாது. பரசுராமர் என்பவர் ஒரு ஜீவாத்மா. அவருக்கு பரமாத்மா கண்ணன் ஒரு சக்தியை விசேஷமாக கொடுக்கிறாரே தவிர பரமாத்மாவே வந்து பிறக்கவில்லை. ஆனால் ராமன், கண்ணன், நரசிம்மர், வாமனர் இந்த அவதாரங்கள் எல்லாம் முக்கிய அவதாரங்கள், பிரதானமான அவதாரங்கள். பகவானே நேரே வந்து எடுத்த அவதாரங்கள். பரசுராமர், கார்த்தவீர்யார்ஜுனன், இதை போல வேலை சில அவதாரங்கள் உள்ளன. அவையெல்லாம் கவுனம், 2ஆம் பட்சமான அவதாரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அப்படி பரசுராமருக்காக ரொம்ப அழகான திருமேனில பகவான் காட்சி அளிக்கிறார். 4 கைகளோடு தன்னுடைய மடியிலே ஹிரண்யகசிபு போய் படுக்க போட்டுக்கொண்டு 2 கைகளால் அவனுடைய மார்பை கிழித்து கொண்டிருக்கிறார். மேல் 2 கைகளாலே சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். முனைந்த சீற்றம் வெண்சுடப்போய் மூவுலகும் பிறவும் அனைத்து மஞ்ச ஆளறியாய் இருந்த அம்மானதிடம். உலகம் முழு இவருடைய தீப்பறக்கக்கூடிய பார்வை, அந்த முனைத்த சீற்றம், இவருடைய கோபம் வானத்தையே எரிக்கும் அளவுக்கு பறந்திருந்ததாம். அனைவரும் பார்த்து பயந்து போனார்கள். அப்படி ஆளறியாய் நரசிம்மமாக பிறந்து ஹிரண்யகசிபுவை கிழித்தார். வேற எந்த ஆயுதமுமே கிடையாது. மற்ற அவதாரத்தில் ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடியவர். இந்த அவதாரத்தில் தன்னுடைய நகம் மட்டுமே போரும். வேற பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா என்று வேதாந்தேசிகன் தெரிவிக்கிறார். மற்ற எதுவுமே வேண்டாம், என் நகங்களே போரும். ஏனென்றால் ஹிரண்யகசிபு வரம் கேட்டிருந்தான், உயிருள்ளதும் என்ன கொல்லக்கூடாது, உயிரில்லாததும் கொல்லக்கூடாது என்று. நகத்தை பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா வெட்ட வெட்ட வளர்றது. உயிர் இல்லைன்னு சொல்லலாம், ஓரமாக வெட்டினா வலிக்கிறது கிடையாது. அதனால் அவன் சொன்ன எப்படியோ அந்த சாபத்தை, அவனுடைய வரத்தையும் தாண்டி கொல்லுவதற்காக இப்படி ஒரு அழகான சன்னிவேசத்தை ஏற்படுத்தி கொண்டார். அப்படி பிளந்து அந்த கோரமான காட்சியோடு இங்கு பார்கவ நரசிம்மராகவும் காட்சி அளிக்கிறார். அப்போ ஒரு பக்கம் மலைக்கு மேலே பாவன நரசிம்மர், அதற்கு போகும் வழியில் ஒரு தனி இடத்திலே பார்கவ நரசிம்மர் அக்ஷய தீர்த்தத்தின் கரையிலே இருக்கிறார். பார்கவாக்கிய தபஸ்வீஷ பாவனா பாவிதாத்மனே அக்ஷய தீர தீர்த்தஸ்து பார்கவாயாஸ்து மங்களம். பரசுராமருக்காக அவருடைய தியானத்தில் எழுந்தருளி காட்சி கொடுத்தவரான பார்கவ நரசிம்மருக்கு மங்களம். பாரத்வாஜ மகாயோகி மகாபாதகாரிணே தாபனீய ரகசியாய பாவனாயாஸ்து மங்களம். பாவன நரசிம்மர் என்பவர் பாரத்வாஜ முனிவருக்காகவே இங்கு காட்சி கொடுத்தார். நிருசிம்ம தாபனீய உபனிஷத்து என்று ஒரு உபனிஷத்து, அதில் ரகசியமாக இவருடைய பெருமைகள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன. அந்த பாவன நரசிம்மருக்கும் மங்களம் உண்டாகட்டும் என்று மங்கள ஸ்லோகங்கள் சொல்லப்படுகின்றன. இன்னும் 2 நரசிம்மர்கள் மிச்சம் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.